வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் அடுத்ததாக விற்பனைக்கு வரப்போகிற ஒரு 4 ஹுண்டாய் கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹுண்டாய் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் டெவலப் ஆகி வந்துட்டுருக்காங்க. இருந்தாலுமே இப்போதைக்கு இந்தியாவில் டஃப் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் அந்த அதிகமாக விற்பனையான டாப் 10 கார்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா பெரும்பாலும் மாருதி சுசுகி கார்கள் தான் இருக்கும் முதல் 4-5 இடத்துல. இப்போவும் அதே நிலைமை தான். பட் என்னென்னா மற்ற நிறுவன கார்களும் ஒரு மாதம் முன்னாடி வந்துடுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜூன் மாதம் இந்தியாவில் அதிகமாக விற்பனையான கார் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹுண்டாயில் இருக்கக்கூடிய கிரெட்டா கார் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஆனால் 2, 3, 4, 5, 6 வரிசையாக பார்த்தீங்கன்னா மாருதி கார்கள் வருது. அதுக்கப்புறம் 7வது இடத்த மகேந்திராவில் ஸ்கார்பியோ பிடிச்சிருக்கு. 8வது இடத்த டாடா நெக்ஸான், 9வது இடத்த டாடா பஞ்சு, திரும்ப 10வது இடத்துல மாருதி சுசுகி ஃப்ரான்ஸ் கார் வந்திருக்கு. அப்போ பெரும்பாலும் மாருதி கார்கள் இருந்தாலுமே அந்த முதலிடம் அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி முன்பெல்லாம் அந்த முதலிடம் அப்படிங்கிறப்ப சின்ன கார்கள் தான், வேகனாரு, ஆல்டோ, ஷிஃப்ட்டு இந்த மாதிரி கார்கள் மட்டும்தான் இன்னும் பிடிக்கும். இப்போ அப்படி இல்லை நிலமை. இப்போ என்னென்னா எஸ்யூவி ரக கார்கள் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அந்த வகையில் என்னதான் ஹுண்டாய் முதலிடத்தை பிடிச்சிருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் டாப் 10க்குள்ளே எந்த ஒரு ஹுண்டாய் காருமே இல்லை. இந்த கிரெட்டாவை தாண்டி வேறு எந்த கார் இந்த டாப் 20 லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வென்யூ கார் தான் இருக்குது. அது 19வது இடத்த தான் பிடிச்சிருக்கு. அப்போ முதல் இடத்துல ஒரு கார் இருந்தாலுமே மீதி இருக்க மற்ற இடங்கள்லாம் மற்ற பிராண்டு கார்கள் தான் பிடிச்சிருக்கு. அதனால் தொடர்ந்து எப்படியாச்சும் சேல்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். மாருதிக்கு அடுத்து 2வது இடத்த எப்படியாச்சும் தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹுண்டாய் பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. பல கார்களில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. சில கார்களில் ஈவியும் வரப்போகுது. அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வென்யூ பொறுத்த வரைக்கும் அதில் இப்போ டிசைனர்ஸ் சேஞ்சஸ் கொடுத்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலை இந்த வருஷம் ஃபெஸ்டிவல் டைமில் விற்பனைக்கு கொண்டு வரதா இருக்காங்க. வென்யூ ஃபஸ்ட் டைம் 2019 லான்ச் ஆனது. அதுக்கப்புறம் 2022 ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுத்தாங்க. டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாக்ஸி டைப்பில் ஸ்டைலிங் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கொயர்ட் ஆஃப் ஸ்பிளிட் டைப்பில் எல்இடி ஹெட்லைட் டிசைன் கொடுக்க போகிறாங்க. ரெக்டாங்கிள் கிரில் வரப்போகுது. அல்கசார் காரில் கிரில் செட்டப் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டப்பில் வென்யூ கார்லையுமே கிரில் செட்டப்பை மாற்ற போகிறாங்க. அதே மாதிரி பார்க்கிங் சென்சார்ஸ் புது ஃபீச்சராக இருக்கும் பேஸ் மாடலில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அலாய் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் புதுசாக இருக்கும், நியூவாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரியர் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்இடி கனெக்டட் லைட்ஸ் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி டிசைனும் புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் அதையுமே ரீடிசைன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதேமாரி நமக்கு சைரோஸ் கார் ரீசெண்டாக ஹுண்டாய் கொண்டு வந்த ஒரு காரு, அந்த காரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே இது எல்லாமே நமக்கு வென்யூ கார்லையும் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமோ 12.3 இன்ச்சில் வரப்போகுது. அதேமாதிரி டிரைவர்ஸ் டிஸ்பிளேவும் 12.3 இன்ச்சில் இருக்கிற மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க. இதை தாண்டி பனரோமிக் சன்ரூஃப் வசதி வென்யூ காரில் வரப்போகுது. அதேமாதிரி வென்டிலேஷன் வசதி ஃப்ரண்ட் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர், பவர்டு டிரைவர் சீட்டு, ஆட்டோ ஏசி, ரியரில் ஏசி வென்ட்ஸ், ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக், 360 டிகிரி கேமரா, அடாஸ் டெக்னாலஜி, சோனட்டில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் இந்த வென்யூ கார்லையும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஜின் வைஸ் பெரிய அப்டேட் இருக்காது. இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். 83 PS பவரையும் 114 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். 120 PS பவரையும் 172 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்துடும். 116 PS பவரையும் 250 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா வெர்னா காரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஹுண்டாயில் செடான் டைப்பில் இருக்கக்கூடிய கார்கள் ரொம்ப கம்மி. 2 கார்கள் இருக்குது. ஒன்று ஆரா இருக்குது. ஆரா பொறுத்த வரைக்கும் அது ஒரு காம்பேக்டான செடான் லிஸ்ட்டில் வரும். ஒரு கம்ப்ளீட்டான செடான்னு பார்க்குறப்ப வெர்னா இருக்குது. வெர்னா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹுண்டாயில் இருக்கக்கூடிய சிட்டி, அதேமாரி மாருதியில் இருக்கக்கூடிய சியாஸ் இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு காரு. இப்போல்லாம் பெரும்பாலும் எஸ்யூவி கார்களுக்கு போயிடுறாங்க. பட் இருந்தாலும் சில செடான் டைப்பில் இருக்கக்கூடிய கார்களுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிட்ருக்கு. அதில் முக்கியமான ஒரு கார் வெர்னா. இப்போ வெர்னாவில் நியூ ஜென்ரேஷனை 2025 எண்டு அப்படி இல்லைனா 2026 விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இதில் நமக்கு சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்குது. அதுமாதிரி வீல்ஸும் புதுசாக இல்லை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வெர்னா ஃபுல்லாக மறைச்சு டெஸ்ட் பண்ணாங்க. அதில் பெரும்பாலும் டிசைனர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ரியரில் மட்டும் பம்பர் லைட்டாக ட்வீக் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பெரும்பாலான டிசைன் சேஞ்ச் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க.
அப்போ அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை இப்போ இருக்கிறத விட இன்னுமே அக்ரெசிவாக வந்து மாற்றிருக்காங்க. அப்போ டிசைன் வைஸ் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லை. இதை தாண்டி பார்த்தோன்னா கேபினில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சேஃப்டி வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். 115 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 1.5 லிட்டர்லேயே டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். 160 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கியர் பாக்ஸ்னு போனோன்னா சிவிடி கியர் பாக்ஸ் வந்து வரும். அதேமாதிரி டர்போ சார்ஜ்டு யூனிட்டில் வந்து 7 ஸ்பீடு டுவல் கிளச் கியர் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஸ்டாண்டர்டாக வந்துடும். அடுத்த கார் எதுன்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர் கார்லேயும் இப்போ வந்து நியூ மாடல் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. காஸ்மெட்டிக்காக மட்டும் சேஞ்சஸ் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எக்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய டாடா பஞ்சு, நிசான் மேக்னைட், ரெனால்ட் கைகர் இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு காரு. இந்த கார் வந்து லான்ச் ஆன சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா விற்பனையானுச்சு. அந்த டாப் 10க்குள்ளெல்லாம் வந்து இடம் பிடிச்சிது. பட் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாப் 20லே வரது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஜூன் மாதம் எடுத்துக்கிட்டோன்னா 24வது இடத்த தான் இந்த எக்ஸ்டர் கார் வந்து பிடிச்சிருக்கு. ஜூன் 2025 5873 கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு. பட் இதுவே கடந்த வருஷம் ஜூனில் எடுத்துக்கிட்டோன்னா 6908 கார்கள் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு. அப்போ வந்த உடனே அந்த ஒரு ஹைப் வந்து இருந்துச்சு. பட் போக போக பார்த்தோம் அப்படின்னா விற்பனை வந்து சரிவை தான் சந்திச்சுது. ஏன்னா இந்த கார் வந்து டேரெக்டாக வந்து பஞ்சு காருக்கு போட்டியாக வந்து கொண்டு வந்தாங்க. பட் பஞ்சு கார் இந்த லிஸ்ட்டில் வந்து அதிகமாக விற்பனையான கார்கள் லிஸ்ட்டில் 9வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அப்போ வந்து பஞ்சை விட இந்த எக்ஸ்டர் வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா கேபின் சைடில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அப்போல்ஸ்ட்ரி வந்து புது டைப்பில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சேஃப்டி வைஸும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ் வந்து புதுசாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி புதிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்கறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஜின் வந்து சேம் இன்ஜின் தான், 1.2 லிட்டர் இன்ஜின் தான். அதில் வந்து நமக்கு வந்து பெட்ரோல் ஆப்ஷனும் வரும், சிஎன்ஜி ஆப்ஷனும் வந்து வரும். இப்போதைக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கம்மியாக ஒரு 10 லட்சத்துக்குள்ளே ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு எஸ்யூவி கார் வேணும் அப்படின்னா, அதுவும் பஞ்சு வந்து வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக எக்ஸ்டர் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த ஃபைனல் கார் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹுண்டாய் வந்து எலக்ட்ரிக்லையும் இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து கிரெட்டா நல்லா விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. அதில் எலக்ட்ரிக் வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண மாதிரி வந்திருக்கு. இன்னொரு புறம் இப்போ கிரெட்டா அப்படிங்கிறப்ப அது ஓரளவு வந்து கொஞ்சம் விலை அதிகமான இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் காராக தான் வந்திருக்கு. 10 லட்சம் விலைக்குள்ளே இருக்கிற மாதிரி இன்னொரு எலக்ட்ரிக் காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. குளோபலாக பார்த்தோம் அப்படின்னா யூரோப் கண்ட்ரியில் வந்து ஹுண்டாய் இன்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனையில் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு காம்பாக்டான ஈவி கார். அந்த ஈவி காரை இப்போ வந்து இந்தியாவிலையும் விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானில் வந்து இருக்காங்க. ஏன்னா ஈவி மார்க்கெட்டும் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வரும் பட்சத்தில் 2 விதமான பேட்டரி பேக்கோடு வந்து வரப்போகுது. 42 கிலோவாட் மற்றும் 49 கிலோவாட் இந்த 2 பேட்டரி பேக் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் 42 கிலோவாட் பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 300 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும். அதே மாதிரி 49 கிலோவாட் பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 355 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து வரும். 10லிருந்து 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 30 நிமிஷத்துலேயே வந்து சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. நார்மலாக போடுறோம் அப்படின்னா 42 கிலோவாட் பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 4 மணி நேரம் ஆகும் வந்துடும். ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர், 64 கலரில் ஆம்பியன் லைட்டிங், ஃப்ரண்ட்டில் வந்து ஹீட்டட் சீட்டு, அதேமாரி ஹீட்டட் ஸ்டியரிங் வீல், சிங்கிள் பேன் சன்ரூஃப், வெஹிக்கிள் டு லோட் சப்போர்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். சேஃப்டிக்கு வரதா இருக்குது. நன்றி.